வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கூகே சுப்பிரமணிய சாமி திருக்கோவில். முருகன் அப்படின்னாலே தமிழ்நாடு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி கர்நாடகாவில் கூகே சுப்பிரமணிய சாமி கோயில்னு சொல்லிட்டு சரியான ஃபேமஸ்ஸு. அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம். இது வந்து கர்நாடகத்தின் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. அதாவது எங்கேன்னா மங்களூருக்கு பக்கம் தான், ஓகேங்களா. மங்களூர், தர்மசாலா இதெல்லாமே இதுக்கு பக்கம் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அடிவாரத்தில் வந்து கூகே சுப்பிரமணிய சாமி கோயில், அடிவார கோயில், அதான் திருஆவினன்குடி மாதிரி. மேலே பழனி மலை மாதிரி, நமக்கு எப்படி பழனி மலை அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார பர்வதம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை, 5617 அடி உயரம். நம்ம பர்வதமலை மாதிரியே அதை விட ஹைட்டு, பர்வதமலை கூட 4000 அடி உயரம் தான். பட்டு குமார பர்வதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5617 அடிங்க, ஓகேங்களா. பாருங்க மக்களே, முன்னாடி இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருஆவினன்குடி நமக்கு எப்படியோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகே சுப்பிரமணிய சாமி கோவில், ஓகேங்களா. இது அடிவாரம், மலைக்கு மேலே ட்ரெக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் அனுமதி கிடையாது. ஏன்னா ரொம்ப டீப் வைல்ட் ஃபாரஸ்ட்டு. நம்ம அதுக்கு வந்து பாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பங்கல் ஏதாவது கையில் வச்சுட்டு போயிட்டுருக்கு. அப்படி அதெல்லாம் விசாரிச்சுட்டு இன்றைக்கி வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபா ஏன் சொல்லண்ணா? இன்னைக்கு கார்த்திகை தீபம் தானே? கார்த்திகை தீபம் இன்னைக்கு தானே? நேற்று பரணி தீபம், இன்னைக்கு தான் திருக்கார்த்திகை தீபம். இன்றைக்கி வந்து மேலே வந்து ஏறக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து லைசன்ஸு, ஆதார் கார்டெலாம் கொடுத்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஆன்லைனில் எடுத்தங்க, ஓகேங்களா. அதை கொண்டு போய் இப்போ காட்டி என்ன டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு ஒரு குழியில் போட்டு ஃபஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிவார ஜாமி போட்டு மொத்தத்தில் ஏதோ ஒரு பிளான், நல்ல அடிவார ஜாமி போட்டு மேலே வரலாமா, மேலே போயிட்டு வந்து அடிவாரம் போட்டுக்கலாம், என்னென்னு தெரியல. பார்க்கலாம் மக்களே. அப்படியே ஜம்மு இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. அப்பா, அந்த தேர் பாருங்களேன், சுற்றிலும் வந்து அந்த மூங்கிலில் செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி மலை. மக்களை இப்போ பாருங்கள், கூகே ஸ்ரீ சுப்பிரமணிய டெம்பிள் சரிதான். தேர் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அது சுற்றிலும் வந்து அப்படியே வரிஞ்சு எப்படி கட்டி விழா காலங்களில் வந்து ஆக்சுவலாக வந்து விழா காலங்களில் வந்து அந்த தேர் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அலங்காரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பங்காளி வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. விசாரிக்கட்டும். ஓகே, என்ன பங்கு தூரம் உள்ளே போய் செக்யூரிட்டி போய் பார்த்துட்டு கீழே உள்ளே போயிட்டு போயிடலாம்ல. கீழே அடிவாரம் ஜாமி போட்டு இது வேறு டைம் ஆயிருமா? 10-9க்கு அதை கொடுங்க ஒரே நிமிஷத்தை காமிச்சிடலாம். இதை பாருங்க மக்களே, இதுதான் வந்து ட்ரெக்கிங் பாஸு. ஆரண்யா விகாரா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ட்ரெக்கிங் டிக்கெட்டு. சுப்பிரமணியா குமார பர்வதா சுப்பிரமணியா பீடாஹள்ளி, ஓகேங்களா. அமௌண்ட் 700 ரூபா கொடுத்து எடுத்துருக்கா. அப்படி பங்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 350. 350, ஓகே. அதாவது 2 பேர் டிக்கெட் இதில் இருக்குதுங்க மக்களே, ஓகேங்களா. 2 பேர் டிக்கெட் இதில் இருக்குது. 700 ரூபா, ஓகேங்களா. இந்தாங்க, ரைட். 350 700 அங்கே கீழே இருக்குது. நம்ம சரிண்ணா, நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணலாம், வாங்க போகலாம். மக்களே, கேரளா, இது ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா வண்டியில் எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு வண்டி நம்மளது ஒன்று தான் மக்களே. நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சொல்லவனே குடியவனே என்ன பெரியவனா அவன் ஒன்றும் இல்லை மக்களே, எதுவும் பேசிட்டேன். 30 ரூபாய்க்கு எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். ஓகே 24 hours அது கொடுங்க பங்கு மக்களே. இதை பாருங்கள் மக்களே, 30 ரூபா பார்க்கிங், 24 மணி நேரம் பார்க்கிங்கம்மா கம்பல்சரி. உள்ளே வந்துட்டிங்கனாலே போட்டுருவாங்க. ஸோ 24 மணி நேரத்தை எங்கே வேணால் எடுத்துக்கலாம் மக்களே. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. நம்ம பங்காளிக்கு வந்து அத்துப்படி ஆல்ரெடி வந்திருக்கு அப்படிங்க. ஸோ நீங்கள் குமார பர்வதா கூகே சுப்பிரமணிய சாமி வர மாதிரி இருந்தால் பங்காளியோடைய காரை புக் பண்ணிங்கன்னா வந்து டூர் கைடு பண்ணி உங்களை சுற்றி காமிச்சு, அதுவாக 2 தர்மசாலை எல்லா கோயிலும் சுற்றி காமிச்சு கம்பெனி இந்த வேலையை எடுத்துருங்க பங்காளி. நீட்டாக அவர் ஈக்கோ வேன் மாதிரி ஒன்று போட்டுக்குங்க, நீட்டாக வருவாங்க பங்கு. அருமையாக சுற்றி காட்டலாம். உண்மையாக நம்மளே எடுத்து பண்ணலாமா? உண்மையாக சொல்லணும்னா நீ எதைத்தான் பண்ணாம அன்னைக்கு சரவணூருக்கு போயிட்டு பில்லட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறேங்கன்னா, ஆனால் அது மாதிரி நல்லா பண்ணலாம் மக்களே. என்னால் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு பண்ண முடியல, ஆனால் என்னால் வந்து டூர் பேக்கேஜில் எடுத்து பண்ணுற திறமையில எங்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு சுற்றி இருக்க வந்திருக்கோம். சரி, ஓகே. முன்னாடி பாருங்க, லேம்ப் லைட்லாம் சூப்பராக இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்படி எவ்வளோ தூரம் அங்கே போகணே வந்தாச்சா? ரைட் மக்களே, இந்த கோவில் வந்து முழுக்க நாகருக்கு வந்து ஃபேமஸ்ஸு. நாக தோஷத்துக்கு, அதனால தான் நாகத்துடைய இது போட்டிருக்காங்க ஆர்ச்சில்.
இது வந்து என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா ரெசார்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. வந்தீங்க அப்படின்னா நீட்டாக ரெசார்ட்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணி நீட்டாக போகலாம். நான் வந்து ரெசார்ட் எடுக்கிற ஐடியாவில் இல்லை மக்களே. ஃபைனலி ரீச்சுடு 6 பாருங்க, எல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். ஆட்களெல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு குளிச்சுட்டு ஜாலியாகவே கிளம்புவோம். பங்கு கூட்டிகிட்டு போங்க பங்கு, தொலைஞ்சு போயிடுவேன். வர அப்படி லாக் பண்ணிட்டு வரோம் அப்படி. அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படி. ஆமாம்மா, இல்லைங்களா, பார்த்து கூட வந்துடுங்க. சரி, ரைட்டுங்க மக்களே. வாருங்க மக்களே, எல்லாம் வந்தாச்சு குளிக்கிற இடத்துக்கு. இங்கேயும் எல்லாமே இருக்குதுங்க மக்களே. நீங்கள் எதாவது ட்ரெஸ்ஸுக்கு இது எடுத்துகிட்டு வரலினாலும் இங்கே பாருங்க, ஆன்மீக ட்ரெஸ் போட்டுக்கலாம். இந்த சூப்பராக இருக்குப்பா. இதை போட்டு ஏறுமா? இது என்ன ரேட் வருதுன்னு தெரியல. சிஸ்டர் ஹவ் மச்? 200. ஓகே, 200 மக்களே. 200. ஓகே, நல்லா தான் இருக்கும் போட்டால். சூப்பராக இருக்குது. என்ன மாப்பிள்ள எடுக்கலாமா? வேறுங்க டவுசர் முதல் கொண்டு அவைலபிளாக இருக்குங்க மக்களே. துண்டு கிண்டு எல்லாமே துண்டு வரனால லாங்காக இருக்குது. டவல் ஹவ் மச்? 100. ஓகே, நல்ல பெரிய டவல்னா 100. பரவாயில்ல மாப்பிள்ள, எல்லாம் ரீசனபுளாக தான் இருக்குது மக்களே. எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மால் வந்து சாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படிங்க. ஆடாடா, சாரி மாப்பு, நீயே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். டிஷர்ட் தான் அதை எடுக்கும் போது அதை 200 ரூபாய்க்கு நீட்டா ஆள் ஜம்முன்னு இருப்பீல. இது போடுறா, இது கலருக்கு எதுக்கு சூட்டாப்பாக இருக்கும்டா, அருமையாக இருக்கும்டா. ரொம்ப பெருசாக மக்களே. அட என்னடா அது மக்களே, என்ன அதான் மாப்பிள்ள தெரியல, அதுவா விழுவுது மாப்பிள்ள எல்லாம். சூப்பர் மக்களே, கிளம்பியாச்சு. ஆற்றுல போய் குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, நம்மளை போய் செமையாக இருக்குப்பா. அங்கே பாருங்க மக்களே, சரிதா எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. ரைட், சரி வாங்க போகலாம் வாங்க. மாப்பிள்ள இங்கே பாரு, ஜம்முன்னு வேற மாதிரி. தண்ணி நீட்டாக இருக்குடா. மக்களு பெரிய 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 இடத்தான் சுத்துது மக்களே. உங்களுக்கு தெரியல தானே? இருங்க பக்கத்துலேயே காட்டுற. சரவண்ணி வியக்கிறான வேற லெவலுக்கு மக்களே. இருங்க காமிக்கிறேங்க. மக்களே, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சைஸுங்க. அத்தன்றா இத்தனை சுத்துது மாப்பிள்ள. பாருங்க மக்களே, ரோகா என்னடா மீன் இது? இத்தனை மீன் சுத்துது. ஐயோ, இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது இல்லடா உங்க மீன். செம்ம. இதுக்கு போய் எப்படிங்க குளிக்கிறது? கடிச்சு விடும்போது பயமா இருக்குது. கடிக்காத இடத்துல கடிச்சிருச்சுன்னா என்னங்க பண்றது? இவங்க ஐயோ, இங்க வரைக்கும் தொட முடியுதுங்க, பயப்படாம நிக்குதுங்க மக்களே. ஐயோ, 2-3 கிலோ வர சைஸ். மக்கள் சத்தியமா சொல்றேன், சான்ஸே இல்லை, அவ்வளோதான் இருக்கு. அங்கே இதுக்கு வளர்றதுக்கு என்ன காரணம்? மேலே பொறி இருக்குல்ல, பொறி வாங்கி போடுறாங்க. வா, நான் பொறி வாங்கி போட்டு குளிக்கலாம். மாப்பிள்ள குளிச்சுட்டு பொறி வாங்கி போடலாமா? லெப்பி வாங்கி போடலாமா? இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட டன்னு கணக்கான மீனுங்க நீங்கள் சுற்றிக்கிட்டு ஓலா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ மக்கள் பாருங்கள், இறைவா குளிச்சுட்டானுங்க, மூணு போட்டானுங்க. நம்மளு தண்ணி பார்த்தியா நீட்டாக இருக்குது பார்த்தியா? முடியும், அந்த மீன் நம்மள எதுவுமே பண்ணலடா மக்களே. என்ஜாய் பண்ணலாமா? அங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. கிளிப்போமா? பயமா இருக்குதுங்க. ஒன்று 2 ஏங்க வேற மாதிரிங்க. தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க மக்களே. சத்தியமா சான்ஸ் இல்லை. எப்படி மச்சா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல, ஐஸ் மாதிரி இருக்கு மக்களே. சத்தியமா சான்ஸ்லெஸ். தண்ணி இவ்வளோ பியூரா இருக்கு. நீங்க வந்தீங்க நேரா, நீங்க வந்தீங்க அப்படின்னா
இந்த தண்ணியில் குளிக்காமல் நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க, தண்ணியில் குளிக்காம மலை ஏறாதீங்க. மலை ஏறுறது வந்து எல்லா டைமும் அலோவ் பண்ணுறாங்களா என்ன கேட்டு நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். ஆனால் கோயிலுக்கு தயவு செஞ்சு குளிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஏண்டா டேய், பேர்பட்ட இடத்துல குளிக்காம போறங்கிறீங்களா டே? அநியாயம், பேர் வெப்பரா இருக்குது, சந்தாசனம் இருக்குது டே. மக்கள் ஆக்சுவலாக தண்ணிக்கால மட்டும் விட்டு எடுக்கிற அந்த இதை மட்டும் கோபுரம் மட்டும் நமக்கு இருந்ததுன்னு வைங்க, இதெல்லாம் வேற லெவலில் காமிக்கும் மக்கள். இந்த மீனெல்லாம் சத்தியமே எனக்கு அப்படியே தாங்கிக்கவே முடியல மக்களே. அத்தானா இதுங்க மீனுங்க, ஐயோ சான்ஸே இல்லை. இங்கே பாருங்களேன், ஐயோ மக்களே. அப்படியே ஓவராலாக பாருங்கள், நம்ம கைஸ் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ஜாய்டா. இந்த இடத்துல வாரு மக்களே, நல்லா தெரியுது பாருங்க மக்களே. வச்சு இங்கே வாரு, நல்லா தெரியுது அந்த இடத்துல. டே அது எத்த சூடு இருக்குது ஒவ்வொன்றுமே. ஒரு சமயம்ல 5 கிலோ வர மாட்டிருக்கா அவனே. வாரு, பயப்படல பத்தியா நீ நிக்கிறதுக்கும் மக்கள். சத்து அல்டிமேட்டான ஒரு வியூங்க. அந்த மலை, அந்த பாலம், அந்த தண்ணி, இங்க மக்கள் அந்த குளிக்கிற அந்த இது வைப்பு வேற மாதிரிங்க. இந்த மாதிரி தண்ணியில் குளிச்சது அது சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து இங்கேயே இருக்கிறார், ஓகேங்களா? அதுவே ரொம்ப சந்தோஷம். ₹40 பரவாயில்ல. இந்த மாதிரி வேலை பொறி வாங்கி போட்டு தான் பங்கு மீன்லாம் கொளுத்து கிடக்கு, கொலுன்னு இருக்குது பங்கு. சத்தியமாக நம்பவே முடியல பங்கு. எல்லாரும் ஒரு கையை அள்ளி போடுவோம் மக்களே. மீனுக்கு தேனி போடுறோம். வாங்க 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 வாங்க, ஏங்க வாங்க. காக்காய் கூப்பிட்ற காக்கானுங்க தோணு, மீனை கூப்பிட்றக்கு மீ அள்ளி போடுங்க மங்காளி. அட்டோ பங்கு போடலாமா பங்கு? போடலாங்க பங்கு, அள்ளி போடுங்க பங்கு. இங்கே பாருங்க மக்களே, போடு. ஐயோ மொக்கோ சாமி பங்கு உண்மையா அது? இந்த நலகரத்தில் நானும் கலந்துக்கிறேன் ஐயா. இந்தாங்கடா டே செல்லங்களா, வாங்க வாங்க வாங்க. சாமி அங்கே இருக்கிறதுல 10 அங்கே இன்னைக்கு போடுங்க இறங்க மக்களே. பாருங்க மக்களே, மக்கோ கேட்ச். ஓய்யோ இங்கதான் இருக்குதுடா. ஒட்டு கண்ணு கணக்கில் ஒரு மோட்டர் இருக்குது, நம்ம ஊற்றி அங்கே தான் போகுது வரு. ஐயோ தொட்டி வைக்கலாம் மாட்டிருக்குது. தொட்டிங்களா? நான் தொட்ட மக்களே. ஸோ மக்களே, ஃபைனலி ஜம்முன்னு குளிச்சாச்சு. குளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். இங்கே பாருங்க மக்களே, லேடிஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா பாருங்க, டாய்லெட் வசதி தெரியுதா? டாய்லெட் வசதி, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்பு எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை போட்டிருக்காங்க பாருங்க, லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் போட்டிருக்காங்களா? ஸோ பே அண்ட் யூஸு, பே பண்ணி யூஸ் பண்ணுறது போல். சரி ரைட்டுங்க மக்களே, அவ்வளோதான். ஆனால் அந்த மீனுக்கு போட்டப்போ வந்துச்சு பாருங்க, இது இந்த பொரிய போட்டப்போ வந்துச்சு பாருங்க மீன். சான்ஸே இல்லைங்க மக்களே, என் லைஃப்லேயே அப்படி பார்த்ததில்லை. செம்ம. எங்கேயாவது எல்லா பக்கம் பொறி வச்சு வைக்கிறாங்க, கண்டிப்பாக வாங்கி போடுங்கண்டா மக்களே. இங்கே பாருங்க, முருகர் பாருங்க மயில் மேலே ஜம்முன்னு தெரியுதா? வேலோட வைக்கிறாரா? இந்த பக்கம் சரியுது. ஓகே பங்க, போகலாம் பங்க. அவ்வளோதான் மக்களே, திட்டன் கிளம்பியாச்சு. குக்கே சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு திரும்ப கிளம்புறோம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹிட் அடிக்கும், கண்டிப்பாக வந்து மில்லியன் வியூஸ் போகும். ஒவ்வொரு முருக பக்தர்களும் இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. முருகர் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். சீரியஸாங்க? சரிங்க மக்களே. ஆனால் உண்மையாக குளிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்னஸ் சத்தியமாக வேறு லெவலுங்க. சரி ஓகே,
கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா குளிக்க மறந்துடாதீங்க. இல்லை வெளியே இருந்து வர போய் குளிக்க இங்கே போட்டுக்கலாமா? இங்கே எல்லா பக்கம் போட்டுக்கலாம் தான் சொன்னாங்க. இங்கே ஏதோ ஒரு பக்கம் போட்டால் கிடக்குது. சரி ஓகே எங்கள் மக்களே, அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு கிட்ட ட்ரெக்கிங்க்கு ஒரு ட்ரெக்கிங் எங்கேருந்து போனோம்? இங்கிருந்தேவா? கீழே இருந்தே இங்கிருந்து ஆரம்பமா? ஆ சரி ஓகே மக்களே, காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். கார் பார்க்கிங்லாம் பாருங்க மக்கள், நல்லா விசாலமாக பெரிய அந்த பக்கம் வரைக்கும் கிடக்குது. ஓகே மக்களே, இது நாள் வரைக்கும் எந்த ஹில்ஸுக்குமே நம்ம ஷூ போட்டு ஏறது கிடையாது. ஆனால் இதுக்கு ஏறுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சமீப காலமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த போல்ட்டெல்லாம் எடுத்துருக்கணும். 1 இயர் எடுத்துருக்கணும். இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி அதனால் ஷூ போட்டு ஏறிக்கலான்ட்டு. வா சூப்பராக இருக்காது வேறு எப்படி மக்கள் கூட்டம் தேடி போயிட்டு இருக்காங்க முருகன் நோக்கி. நம்ம போகலாம் மக்களே, அப்புறம் போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட் போய் சாப்பிடுமா? ஏன் மச்சான்? ஹே மேன், வாட்ஸ் யுவர் நேம் மேன்? புலிகேசி. கொட்டை ஏட்ட புலியா ஏற்காத புலியா? சரி மக்களே, எங்களை போய் சாப்பிடுவோம். ஓகே. ஓ சட்னி, ஓகே சூப்பர் ப்ரோ. சரி அப்படி மக்களை எல்லாமே வாங்கி எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பாய்ஸ். அதுக்கடுத்து பூரி வாங்கிட்டோமா? பலாவ் மக்களே. பலாவ்னா பலாவ் மீன்ஸ் ரைஸ். என்ன ரைஸு பிரதர்? இதில் இன்க்ரீடியன்ஸ் என்ன பிரதர்? வாட் இன்க்ரீடியன்ஸ்? பீன்ஸ், ஆனியன், பொட்டேட்டோ. ஓ வெஜிடபிள்ஸ், மெஜாரிட்டி வெஜிடபிள். ஓகே ஓகே ஓகே, மெஜாரிட்டி வெஜிடபிள். ஓகே இதான் பலாவு. தக்காளி சாப்பாடுங்க. என்ன மாப்பிள்ள? வெஜிடபிள் பிரியாணி இருக்கு. ரைட்டு. இட்லி எத்தனை பீஸ்ண்ணா? 4 பீஸ் இருக்கு. 4 பீஸ். ஹவு மச்? 50. ஓகே, திஸ் ஆல்சோ 50. 50 சாப்பிடுங்க. இட்லி, பலாவ், பூரி. ஓகே மக்களே, பங்காளி நீ விரதம் விரதம் மக்களே 3 வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம்னா ஆளாளுக்கு அவர் பலாவ் திங்கிறாரு, இவன் பொரி திங்கிறேன், நான் இட்லி திங்கி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம். எடுத்துக்க மாப்ள. கிழங்கு மகளே, பசியோ பசி. குட். நெக்ஸ்ட் இட்லி. நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் பலாவ். அப்படியே எடுத்து தக்காளி இந்த இது ரைத்தா இருக்கு இல்லைங்க, அதோட செம்ம. சாப்பிட்டு மீட் பண்ணுறோம் மக்களே. சாப்பாடு ஓகேவா? 4 பேர்த்துக்கு 80 ரூபா. ஒரு एक आदमी का 20 रुपये. 20 रुपये 20 रुपये 20 रुपये 20 रुपये. 10 रुपये 2 रुपये ना 20 रुपये ना तांडा 20. இவன் எனக்கு சொல்றேன். சரி சரவணா, நீ ஒல்லியாக தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா சோத்தனை மட்டும் தான் ஒல்லியாக தான் இருக்கிறேன். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. முன்னாடி அலவுட் இல்லையாமா? அண்ணன் கொஞ்சம் பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. இங்கே லார்ஜெலாம் நிறைய இருக்குது மக்களே. இதை பாருங்கள், இதெல்லாமே லார்ஜ் தான். ஊருப்பட்ட ரேட்டு சொல்லுவானு. ஊரப்பட்ட ரேட்டெல்லாம் வர சரவணா. ஏன் சரவணா நீ எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலே. அப்புறம் 1000 ரூபாய் கம்மியாக நீ வச்சு தருவியா? சொல்கிறேன். எல்லாம் வருத்தம் அப்படி செய்ய. அப்புறம் அவங்களும் எத்தனை இது கரண்ட் பில் இருக்குது, ஆள் கூலி இருக்குது. மக்களே சொன்னது கரெக்டு தாங்க. நம்ம கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருந்துச்சுல்ல, அந்த மலை தான் கூக்கே சுப்பிரமணிய சாமி மலை. ஸோ கிளம்பியாச்சு மக்களே. அண்ணா இங்கே வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்காண்ணா? நிறைய இருக்கா? புரியல. இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. சொன்னாங்க மக்களே வைல்ட் அனிமல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இல்லை அப்படின்றாரு. அண்ணன் என்ன சொல்கிறாரு எனக்கும் புரியல. ஆஹா, எல்லா இடத்துலையுமே ட்ரக் பாயிண்ட் அடிவாரம் இப்படி தான் இருக்குதுல்ல. இந்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இது பாருங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அங்கே போகணும் போல். இதில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். இதுதான் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்பா இறங்குங்கப்பா. இந்த சைடு இருக்கு. இறங்குதா நீ அப்புறம் பேசிக்கலாம்டா. அப்படியே இறங்கி இப்படி இறங்கு பங்காளி. வரேன் மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள
மக்களை பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் வரும்போது தண்ணி எடுத்து வந்தீங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது இதில் இருக்குது? ஸ்நாக்ஸு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை கோயில் ஊட்டி இருக்கா? விநாயகராக தான் இருப்பார். ரைட்டு, விநாயகராக தான் மக்கள் இருப்பார். ஓகே ரைட், வாங்க போகலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கீழெல்லாம் வீடுகள், பாக்கு மர தோப்பு சூப்பராக தான் இருக்குது. ஏங்க மக்களே, ஒன்றுக்கு இருந்துட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஆட்கள் போய்விட்டார்கள். பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில, பார்ப்போம். மக்களே, என்னப்பா ட்ரக்கு போகலையே அப்படிங்கிறீங்களா? போக முடியலிங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மக்களே, காலைல 6 to 9 அந்த டைமில் தான் அலோவ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது வந்து 24 கிலோமீட்டர் ட்ரக்கு, குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து நிறைய பேர் 2 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காணாமல் போய் 2-3 நாள் கழித்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மக்களே, இங்கே ஸ்ட்ரிக்ட்டு தான். இங்கெல்லாம் என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது. சரி, ஓகே, அதுதான் ஓகே. சரி, இந்த டிக்கெட் வச்சு நாளைக்கு போக முடியுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த டிக்கெட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி முடிஞ்சால் அவ்வளோதான். இது உங்கள் மிஸ்டேக், இது எங்கள் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சேனாதி வந்து ஒரு தூக்கத்தையே போட்டுட்டாரு. நாங்கள் 3 பேரும் உட்காந்துட்டு விசனத்தில் உட்காந்துருக்கோம். ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு புக் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? வந்த வேலையை முடிக்காமல் போகிறதில்ல. ஸோ இதை வாங்கினால சாப்பிடுவோம். ம், அங்கே எனக்கு பசி. சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன். 4 மணிக்கு மேலே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா உருள்றேன். சும்மா பின்னாடி மட்டும் அப்படியே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மக்களே, எல்லாம் நன்மைக்கு. என்னங்க மாப்பிள்ள, படம் ரிவ்யூவில் பண்ணுறீங்க? படம் ரிவ்யூவில் பண்ணுறது இல்லைங்க மாப்பிள்ள. நம்ம வாழ்க்கையே ஒரு படம் தான் மாப்பிள்ள. நம்ம வாழ்க்கை படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் 10 மணிக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாப்பிள்ள, எல்லாம் நன்மைக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கு. சரியா? கவலை வேண்டாம். மண்ணப்பி கிடக்குது. வாங்க பார்த்துக்கலாம். கிரிவலம் கூட்டிட்டு போக மாட்டீங்க மாப்பிள்ளைங்க. ஐயோ சாமி, கிரிவலம் போகலான்னு இங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வந்து இங்கேயும் போக விட பண்ணிட்டீங்க. இப்படி பண்ணுறாரு மாப்பிள்ள. நடப்பதெல்லாம் நன்மைக்கே மாப்பிள்ள. நன்மை நினைங்க, எல்லாம் நன்மைதே. ஏதோ பெண்ண கீழே கோயிலில் நம்மளுக்கு எதாவது கோயில் சுப்பிரமணிய கோயில் இருக்குது, கோயில் அட்டன்ஸை போடுவோம். நான் மக்களை இப்போ என்ன ஒரு பிளான் இருக்குன்னா, பங்காளி மாப்பிள்ளை வந்து கோயிலுக்கு போகிறாங்க. நான் ரொம்ப சரி ரூம் எடுத்து படுத்து தூங்க போகிறேன். தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அகைன் கோயிலுக்கு போகலான்ட்டு. சார் நீ என்ன பண்ணுற? படுக்கிறேன்ட்டான். ரைட்டு, நீ என்னமாடா சாயந்தரமாக போனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான். போய் சாயந்தரம் போயிட்டு சாமி கும்பிட்டு இது பண்ணிடலாங்க. போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போடுவோம். மாப்பிள்ள ஐம்பது சாரி மாப்பிள்ள. பரவாயில்லைங்கம்மா. சரி, அவர் ஏதோ எல்லாம் நன்மைக்கு நன்றாக பண்ணுறாரு தான். கண்டிப்பாக மக்களே. இங்கே பாருங்க மக்களே, மழை வந்து வேல் மாதிரி. ஆமாம் மச்சி, கரெக்டரா? இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க மக்களே, மழை பாருங்க மக்களே. வேல் இருக்குமில்ல, வேலாட்டே. வேலாட்டவே இருக்குது. செம்மையாக இருக்குது மச்சான். செம்ம ஹைட்டில் இருக்க மாட்டிருக்குடா. எங்கள் அப்பாடி மாப்பிள்ள, நாளைக்கு கண்டிப்பாக ட்ரெக்கிங் போய் ஆகணும்டா. இதை வந்து நீ முடிக்காமல் போகக்கூடாது மக்களே. எடுத்த காலை முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. நாளைக்கு கண்டிப்பாக செய்கிறோம் மக்களே. அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்ததுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் ஒன்று கீழே வந்து 1000 ரூபாய், மேலே வந்து 700 ரூபாய். ஸோ வாங்க போய் பார்ப்போம். எப்பா பக்கத்தில் லார்ஜ் இருந்துச்சு தான். இது ஆல்சோ ஒரு லார்ஜ் தான். பட் அது போகிற அளவுக்கெல்லாம் பண்ணையும் பத்தாது. ஓகேவா? போதும்ல ஜம்முன்னு. ஃபேன் மட்டும் அடிச்சுன்னா போதும். கார் எடுத்தாந்து போட்டுருங்க. இனி எவனதான் சரவணி எவனா அப்புறம் பங்காளி இதை மட்டும் பாருங்க. பாத்ரூம் மட்டும் தலைங்க பார்ப்பேன். நார்மல் தானே? அப்பா சாமி சந்தோஷம். ஓகே, டபுள் ஓகே. 1 day 24 hours. ஓகே. 24 மணி நேரம் 12 மணி நேரம்னு கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் வைக்க முடியுங்களா? ஆதார் கார்டு கொடுத்து விட்டோம். அட்ரஸ் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓகே மக்களே, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லார்ஜோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பரவாயில்ல, 700ங்கிறது ஒருத்தான ப்ரைஸ். ஓகேங்களா? கம்பல்சரி வந்து தங்குங்க. இதை இங்கிருந்து பக்கம் தான். அதை இங்கே பாருங்க, பெயிண்ட் தெரியுதுங்களா?
அந்த லார்ஜு இது எல்லாமே லார்ஜ் தான். பட் இதெல்லாம் எங்களுக்கு நம்ம அந்தளவுக்கு பெரிய லார்டு லப்பகதாஸ் கிடையாதுங்க. நம்ம ஏழைக்கேற்ற எல்லூருண்டைங்கிற மாதிரி நமக்கேற்ற லார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இங்கே இந்த லார்ஜ் தான். இந்த லார்ஜ் ஓகேவா மக்களே? சரிங்களா? கீழே வந்து 1000 ரூபா, மேலே வந்து 700 ரூபா. நம்ம சரவண செட்டில் ஆகிட்டா அப்படி. ஓகே போதும் மக்கள், என்னங்கிறீங்க? வந்தான் வென்றான் தூங்கினான். ரைட் சரவணா, அதுதான் நம்ம சரவணாங்கிறது. தூங்கிட்டே விட்டான். ஓகே, அவங்க 2 பேர் கோயிலுக்கு போயிட்டாங்க மக்களே. நான் இங்கே வந்தால் வேறு நமக்கு கண்ணட வேறு ஒட்டிக்குது. டீ ஒரு கிளாஸ் வாங்கிட்டேன் ஃப்ரீயாக. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி 700க்கு. சரிங்க மக்களே, குடிக்கலாம் வாங்க. போக வேண்டியது. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் மக்களே. இன்றைக்கி வந்து எங்களை அலோவ் பண்ணாதது ஏன்னு கேளுங்களேன். அங்கேருந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான தூக்கம் இல்லை. காரில் முந்தானே தான் தூக்கம் இல்லை. இன்றைக்கி போய் 12 கிலோமீட்ரு 24 கிலோமீட்டர் டோட்டலாக அப் அண்ட் டவுனு நடக்கணும்னு வைங்கள. சத்தியமாக எனக்கு அப்படியே அந்த ட்ரெக்கிங் ஒரு இதே இருந்திருக்காது. ஸோ அலோவ் பண்ண அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாளைக்கு எப்படியும் அவனை அந்த டிக்கெட்டு அலோவ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேங்க. 5 hours later. மக்களே, மணி கரெக்டாக 4:22 வந்தாங்க. சரியான தூக்கங்க மக்களே. நானும் சரி, அவர் சரவணனும் சரி ஈக்குவலாக தூங்கணும். அட்டிச்சு போட்ட மாதிரி தூக்கங்க மக்களே. முதல்ல இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த மலை ரொம்ப ஆசையை கூட்டுது. விடுங்க, ஏறிடலாம். நாளைக்கு கட்டாயமாக ஏறிடலாம், எந்த வித மாற்றம் கிடையாது. சரிட்டு இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயிலில் போய் கூகே சுப்பிரமணிய சாமி கோயிலில் போய் தரிசனம் பண்ண போகிறோம். கீழே இருக்கிறது கூகே சுப்பிரமணிய சாமி கோயில். மேலே போகிறது குமாரப்பருவ தான். ஓகேங்களா? சரிட்டு கிளம்பியாச்சு. செருப்பு வேறு எல்லாம் காரில் கிடக்குது. டவுசர் தான் போட்டிருக்குறோம். ஸோ காரில் தான் எல்லாமே இருக்குது. பங்காளிக்கு போன அடிச்சு போய் எல்லாம் வெட்டி கட்டிட்டு தான் கோயிலுக்கு போகணும். வாங்க போகலாம் வாங்க. மழை நைட்டு பெய்யும்னு நினைக்கிறேன். கரைக்கு நிற்கிதுப்பா. இதோ வாருங்க மக்களே, இந்த கம்ஃபோர்ட் இருக்குல்லங்க, அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்மளுடைய லார்ஜ் இருந்துச்சு. சரி போல் வாங்க. எல்லாம் நிறைய லார்ஜ் தான் இங்கே வாரு மாப்பிளி. எல்லாம் ஃபுல்லாக இங்கே மெயின் பிஸ்னஸே லார்ஜ் தான் மக்களே. எங்கள் அப்பா மால் மாதிரி இருக்குது. ஸ்ரீ மார்ட்டனின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் மால் தான். மாலுங்கிற பாருங்க, இது ஹோட்டல் தான். அதெல்லாம் ஹோட்டல் தான், லார்ஜ் தான். வந்தால் தங்குறதுக்கு எது வாங்க பாருங்க, இங்கேயும் லார்ஜ் தான். அனுகிரகா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்தோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரைட்டுங்க. அப்படியே நடந்து பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ட மக்களே. நல்லா பெரிய விசாலமான பார்க்கிங் தான். கிட்டத்தட்ட நல்லா காலியாக இருந்த ஸ்டேஜ். மததான் மானம் பயங்கரமாக ஏறி நிற்கிதுங்க. நான் அடிச்சு ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பா இன்னைக்கு நைட்டு அடிச்சு ஊற்றி நாளைக்கு மழை இருந்ததுன்னா நாளைக்கு நம்மளால் ஏற விட மாட்டாங்க. எல்லாம் முறை பார்த்து மனசு வச்சா தான் நம்ம ஏற முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு மாதிரி டிக்கெட் மாதிரி ரெடி பண்ணணும். பார்ப்போம், இருக்கிற டிக்கெட்டை காமிச்சு நாளைக்கு போகலாமா இல்லை டிக்கெட் எடுக்கலாமாங்கிறத பங்காளிகிட்டு தான் முடிவு பண்ணணும். இல்லை நல்ல ஜெயன்னு நல்ல கூட்டம் மக்களே. கேரளாக்காரங்க, ஆந்திராக்காரங்க நிறைய இருக்காங்க, கர்நாடகாக்காரங்க நிறைய இருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாக்காரங்க தான் அதிகம். தமிழ் கம்மி தான். ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தமிழ் பீப்புள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் அப்பா, எல்லா வசதியும் இருக்குது மக்களே. உங்களுக்கு சாப்பாட்டு கடையிலிருந்து சகலமும் இருக்கிறது. கூகே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தட்சிண கன்னடாவா உத்தர கன்னடாவா சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்திருக்காங்க. குருவாயூர் கோயில் இருக்குமில்லங்க, அதில் எப்படி நான் ஃபீல் பண்ணோன்னா அந்த வைப் இங்கே இருக்குது. பச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. கலை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. குருவாயூரில் அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் வந்து எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இங்கே பாருங்க. மக்கள் கூகே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இங்கே பாருங்க, தேர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அட்டா சூப்பராக பண்ணியிருக்காங்க தேர். வச்சுங்க பாரு, இதில் பாரு முருகனுடைய உருவம் பாரு சென்டரில். இதாக பாருங்க மக்களே,
முருகன் மேலும் மயிலும் கரெக்டாக இடுப்பில் கை வச்சு நிற்கிற மாதிரி தான் பாரு முருகன். அப்படியே அந்த தேர் டிசைன்லாம் பாருங்க எங்களுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி இங்கே மேலே வந்து கிருஷ்ணருங்க, கிருஷ்ணருடைய அவதாரம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தேர். இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்க, பூவெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுதான் பெரிய தேர். வாவ், மரத்துலேயே பாருங்கள் மக்களே எவ்வளோ கலைநயமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க மக்களே. செம்மையாக மரம் இருக்கும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அடா 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 அருமை 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 அருமை. சரிங்களா? வாவ், பஞ்சபாண்டவர்களுடைய இதெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. சிறப்புங்க மக்களே, சிறப்பு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம். ஓகேங்களா, கோபுரத்தை காமிக்க போகிறேன் மக்களே. கோபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெயின் நாகதோஷத்துக்கு வந்து மெயினாக இது பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வெளியே பாருங்கள், நாகருடைய உருவம் பறிச்சிருக்காங்களா யாரு மக்களே. நாகர் தான் வந்து வெளியே வந்து காட்சி கொடுக்குற மாதிரி 5 தலை நாகர் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க மக்கள். ஓகே, ஸ்ரீ சுப்பிரமணிய டெம்பிள் கோபுரம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்க மக்களே, எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் அப்படியே என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ டவுசரை போட்டு உள்ள போல மாட்டத்தான் இருக்குதே, உள்ளதான் விட மாட்டாங்களா என்னென்னு தெரியலையே. நம்மால் சைலண்டாக உள்ள போயிட்டான் பார்த்தீங்களா சரவணை. சரிப்பா பாருங்க. ஓ, இங்கேயும் பாருங்கள் மக்களே, கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கான ஒரு இது எல்லாம் பயங்கரமாக இது பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். வாவ் 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 வாவ். முருகா முருகா முருகா, ஓம் முருகா ஓம் சரணபவ, ஓம் முருகா ஓம் சரணபவ. ஏய் வாவ், இதுதான் மக்களே கோயில் சுற்றி நம்ம வர மாட்டிருக்கு. இதுதான் உள்ள. நம்மளால் உள்ளே போயிட்டான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சைலண்டாக உள்ள இறங்கிட்டீங்க காலத்தில். இது அப்படி சுற்றி வந்து காமிச்சிட்டு அப்படியே வரேன். நான் எட்டி கூட குச்சிக்கிறேன்னாமாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. இதெல்லாம் இது போடுவாங்கடா தீபம். அதெல்லாம் போடுறப்ப இன்னும் நல்லாயிருக்கு. நைட் டைம் எல்லாம் போடுவாங்களோ? ஓகே, இருக்கு வந்து பார்ப்போம் இன்னொரு டைம். பாரு மக்களே, இது வந்து ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வழி. அங்கேருந்து அரிசியாக இறங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கர்நாடகா மங்களூரில் கதிரி டெம்பிள் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா டெம்பிள் அப்படி தான் மக்கள். அதே மாதிரி பாருங்களா, சட்டையை கழட்டிடுறாங்க. சட்டையை கழட்டிட்டு தான் இருக்காங்க. கேரளா தாங்க, அதான் இது கேரளாவோடைய கல்ச்சர் மாதிரி தான் வைங்களேன். மச்சு வந்துட்டா, அப்படியே வந்துட்டா. இங்கே பாருங்க மக்களே, பழைய கால செம்பு பாத்திரமுங்க. இது எப்படியெல்லாம் இருக்கு போடுறா, கையில் பிடிச்சி தாளிக்கிறது. வா, இதுவும் சூப்பராக இருக்குது. எல்லாம் பழைய காலத்து பாத்திரமுங்க, எல்லாம் செம்பு, சுத்தமான செம்பு. சரி ரைட்டு. இது கோவிலுடைய ஒரு பக்கம் உள்ளதாக தெய்வம் இருக்குது. போகலாமா போய் மக்களே. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டிட்டு தான் மக்களே வரணும். வந்தாச்சு மக்களே. முருகப்பெருமானை உள்ள சூப்பராக வழிபட்டுட்டேன். குட்டியாக இருக்கார், செம்மையாக இருந்துச்சு. வெளியே வந்து வெள்ளியில் வந்து இது அப்படியே பாருங்கள், செம 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 அல்டிமேட்டாக இருந்துச்சு மாப்பிள்ள. எப்படி இருந்துச்சு தரிசனம்? குட்டியாக முருகர் இருந்தார் பார்த்தியா, மேலே முருகர் கீழே நாகர். மக்களே, இங்கே வந்து டவுசர்லாம் மேட்டர் இல்லை, சட்டையை கழட்டணும் கம்பல்சரி, அவ்வளோதான். பரவாயில்ல, நல்ல ஐடியா மச்சி. மயில், பழைய மயிலுடைய இதுங்க, பரவாயில்லைங்க. இன்றைக்கி முருகனுடைய தரிசனம் நமக்கு பாருங்க எப்படி கிடையாது. இதுதான் தாளம் போட அதுவும் சொல்லுவாங்களே. இந்த ஒரு பூ மச்சி ஃபேமஸ்ஸு, வீட்டில் வச்சா நல்லதும்பாங்க. கர்நாடகா சைடில், கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். கர்நாடகாவில் இந்த மலை, இந்த குட்டநாடு கேரளாவில் ஃபேமஸ்ஸு மக்களே. இங்கே தண்ணீர் இருக்கு. முருகா முருகா, எல்லாம் இதை கழட்டிக்கணும் மக்களே. சரி ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஜம் இருக்குதுங்க. எல்லா கேரளா டெம்பிளுமே இந்த பக்கம் வந்த கேரளா, இந்த மங்களூர், இந்த குட்டநாடு இந்த கல்ச்சர்லாம் ஒரே மாதிரி தான் மக்களே.
சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம ஆள் கும்பிட்டுருக்காரு சரவணன். அந்த பக்கம் வந்து ஒரு லிங்கம் இருக்குங்க. ஓகேங்க மக்களே, அது வழியாக என்ட்ரன்ஸ் ஆகி அப்படியே ஒரு சுற்றி அப்படியே இங்கே வந்து அவன் இங்கே வந்து சிவபெருமான் நம்பால் இருக்க மாதிரி விநாயகர் இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு கிணறு சேர்ந்து கிணறு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து மேலே வந்து கோபுர தரிசனம் பார்த்துக்குங்க, கோடி புண்ணியம். அதை பார்த்தாலே நீங்கள் எல்லா சாமியும் பார்த்த மாதிரி. சிறப்பு. ஓகே மாப்பிள்ள வரலாம். ஆ ஆதி சுப்பிரமணிய டெம்பிள். பழைய சுப்பிரமணிய டெம்பிள் இதுக்குள்ளே தான் போகணும் போல். சரிவா போய் பார்த்துருவான். இங்கே வேறு தமிழில் இருக்கு. ஆடா வக்க மக்களே. ஓம் சண்முகபதையே நமோ நம. மக்களே குமாரஸ்தலம்ங்க, குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எங்கே போனாலும் ஓம் முருக ஓம் முருக ஓம் முருக. நம்ம தமிழ் வேறு ஜம்முன்னு இருக்குதுடா. இங்கே அப்படியே வந்து இதில் கன்னடத்தில் இருக்கு. அப்பா சிறப்பு மக்கள். எங்கே நன்கோட வந்த அரிசி எல்லாமே இதில் இருக்க மாட்டிருக்கு. ரைட்டு. கோயில் ஆஃபீஸு இந்த பக்கம் இந்த மலை ஒட்டியே ஹில்ஸ் ஒட்டியே இருக்குது. அதான் அந்த வழியத்தை எனக்கு தெரிஞ்சு நடந்து போகிற தெரியுதோ. அதான் மேலே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கூட்டி பறக்குது. கோயில் நேர் ரசிகர் மக்களே வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஆதி அந்த சுப்பிரமணியா டெம்பிள் எங்கே இருக்குன்னு தெரில. அப்படி நடப்போம். மக்களே பாருங்கள் மக்களே, விரைவில் எனக்கு தெரிஞ்ச இந்த டெம்பிளுக்கு நம்ம தமிழ் ஆளுங்க இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுக்கணும், பட்டை எடுத்து வரணும். எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரலாம். வந்தீங்கன்னா தர்மசாலாலாம் சுற்றணும். கண்டிப்பாக வந்து பாருங்கள் மக்களே. இன்னும் கொஞ்சம் லாங்கு தான் இருந்தாலும் ஆனால் வரலாங்க. இங்கே பாருங்க தீனி கடையில் பாருங்க எப்படி விற்றுட்ருக்காங்கண்ணே. என்னென்ன தெரியுமா விற்பனைக்கு? முந்திரி பாருங்கள், முந்திரியும் பாதாமும் பாருங்கள் எப்படி ரொம்ப சீப்பாட்டு இருக்குங்க. வாவ், பாதாமு முந்திரி ஸ்பைசஸ் எல்லாம் பாருங்கள். நட்சத்திரப்பூ, பட்டை, கடுகு, இந்த சுருள் பட்டை, ஸ்ரீலங்கன் பட்டை, ஜீரகம், ஏலக்காயிலே பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்குது. அது ஒரு ஏலக்காய், ஜீரகம் எல்லாம் ஸ்பைசஸ் தான் மக்களே. செம. அண்ணா இது எவ்வளோ? நான் இது முந்திரி எவ்வளோ? கேஜி 800 900. பாதாம் கேஜி 900. ஓகே. இங்கே எப்படி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை? ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்குமா இல்லை ப்ரைஸ் சீப்பாக இருக்குமா இல்லை இங்கே இந்த ஏரியாவில் நார்மல் ரேட்? ஓகே. எல்லாமே இங்கேயே இதாகிறது விளையிறது லோக்கல். ஓ சரி. ஓகே சூப்பர். சரிங்க மக்களே அப்படியே பாருங்கள். இதான் வந்து ஜாதிக்காய் இதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாதிக்காய் தானே மாப்பிள்ள? அது ஜாதிக்காய் குழந்தைங்களுக்கு அரைச்சி ஊற்றும்போது ஜாதிக்காய் பத்தி எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாங்க. இதெல்லாம் என்ன இது நேச்சுரல் ஊதி பற்றியா? கெமிக்கல் ஃப்ரீயா? கோஷாலி. ஓ எவ்வளோண்ணா அது? எவ்வளோண்ணா? 180. ஓகே 180 மக்களே. இதான் பாருங்க கேரளா. இதுதான் நேச்சுரல் ஓப்பன் போட்டிருக்காங்க பாருங்கள் மாப்பிள்ள. மாட்டு சாணம் இருக்குல்ல, அதில் பண்ண நாட்டு மாட்டு சாணம் இருக்குல்ல, அதில் பண்ணுறதாட்டு இருக்கு. இதான் அதில் இது பாருங்கள். இது மாப்பிள்ள இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இதுதான் ரொம்ப ரேட் அதிகம். இதெல்லாம் ஃபேமஸ். இதெல்லாம் இருக்குது பாருங்க. என்னது பிரியாணி போடுறது தான் ஜாதி பத்திரி. இதெல்லாம் பார்த்தா டேஸ்ட் வரும். இது வந்து இது இன்னமும் இதும்பாங்களே மக்களே. அன்றைக்கோ நம்ம வாங்கினோம் இல்லைங்க அந்த இதாண்டா வெந்தயக்கீரைடா. அது வெந்தயக்கீரை, கடல் பாசி, சுக்கு மக்களே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க. அப்படியே பாருங்கள் எல்லாமே வச்சுருக்காருங்க. ட்ரை ஃப்ரூட்லாம் பாருங்கள் மக்களே. இது சீடு பாருங்கள் எல்லாம். இந்த இனிமே பம்கின் சீடு. அது இந்த ஒரு வகையான பேரிச்சம்பழம். அது வந்து பிஸ்தா. அங்கே பாருங்க அந்த பேரிச்சம்பழம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த பேரிச்சம்பழம் மட்டும் கொடுங்க அவனு. மகன் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ட்ரையான பேரிச்சம்பழம். ஒரிஜினல் ட்ரை பேரிச்சம்பழம் இதுதான். ஆஹா வச்சு சாப்பிட்டு பாரு. இந்த வேலை தானே ரெண்டு எடுத்துட்டானுங்க மக்களே. பாருங்க எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா கறிக்க முடியலைங்க. நல்லா தான் இருக்குது. இங்கெல்லாம் இங்கே லோக்கலில் விளையிற ஈச்சங்காய் இருக்குமில்ல, ஈச்சங்காய் நினைக்கிறது. இது ஆல்சோ இதே லோக்கலா? லோக்கல். ஓ மக்களே, நம்ம ஊரில் வெட்டி காயை வெட்டி விற்பாங்கல்லங்க. மஞ்சள் கலரில் இப்போ கொத்தாக இருக்குமில்ல, தேங்காய் குழம்பாட்டம் இருக்குமில்லங்க. அதை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஈச்சங்காய் இருக்கும். ஆனால் ஊருக்கு போகும்போது வரோம், ரிட்டன் கிளம்போது வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். சூப்பர். கரும்பால் வந்து 20 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அதெல்லாம் தட்டு எல்லாம்
இந்த பொம்மை ஆடதான் சரவணன் அங்கேருந்து நோட் பண்ணிட்டான். காலேஜ் சூப்பராக இருக்குமில்ல, கார் வச்சு அறிஞ்சிருக்கு. எவ்வளோண்ணா அது? அது எவ்வளோ? 150. 150. ஜீவனர் ரீடே போடிக்கு இங்கே வரேன். கோரி பார்த்தாரா ஆனே முரணி எங்கே போடுறா சாமி போடுறா, குட்டி குட்டி சாமி இங்கே போடுறா. கோரி இன்னும் உத்தரு குட்டி குட்டியா கோரி சத்தியம் இத்தனை போடி எல்லா சாமி நிறையா இருக்குங்க. முருகன் பாருங்க மக்களே, அருமையாக இருக்காரு. இங்கே பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க இதில். ரைட் போகலாண்டா மக்களே, வாருங்கள் அப்படியே செல்வோம். ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் அங்கே போட்டிருக்காங்க பாருங்க ரைட் சைடில் அப்படின்னு சொல்லி. ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் மக்களே. இங்கே வாங்க எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பட் இங்கே வாங்குறது பெஸ்ட்டாக அல்லது இந்த இன்னும் கொஞ்சம் ஹோல்சேலாக கிடைக்குமில்ல, அந்த மாதிரி யாராவது விசாரிச்சு வாங்கினா இன்னமே சிறப்பாக இருக்கும். நேரடியாக வாங்கினா இன்னமே கம்மியாக கிடைப்பாங்களா. இங்கெல்லாம் கூட கொஞ்சம் கோயிலுங்காட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பாங்க. இங்கே ஒரு இதில் கவர்மெண்ட் லாட்ஜ் இருக்கு மச்சி. இல்லை பழைய காலத்தில் லாட்ஜான்னு தெரில. உங்களுக்கு இதெல்லாம் லாட்ஜ் தாங்க. வந்தீங்கன்னா நிறைய இருக்குது, இடம்லாம் இருக்குது, சுற்றி பாருங்க. பரவாயில்ல 700 ரூபாய்க்கு 4 பேருன்னு நம்ம ஊரில் ஒரு ரேட் சொல்லுவாங்க. 2000 பரவாயில்ல. மக்கள் எல்லா பக்கம் நல்ல மக்கள் இருக்காங்க மக்களே. அவ்வளோதான், வாங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல எனக்கு ஒரு தத்துவம் தோணுச்சு, அதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எங்கேயும் பாருங்களா கல் அடிக்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆறு ஒன்று வருது, ரிவர் கிராசிங் ஒன்று, சின்னதாக ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஆட்கள் தான் ஃபோட்டோ ஷூட் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து நாகர் இருப்பார்ல, அதாங்க மக்களே. இது வந்து எப்படின்னா கருடனால் நாகத்துக்கெல்லாம் தோஷம் இருந்தவுடனே ரொம்ப பாதிப்பு இருந்தோடனே முருகர் வந்து நாகங்களை காப்பாற்றுற மாதிரி, பெருமாள் வந்து பாம்பு ரூபம் எதிர்த்து நிற்கிற மாதிரி. ஐயோம்மா பா சாரி, முருகர் இல்லைடா, முருகர் தான் இப்படி இருப்பாராட்டிருக்கு. பெருமாள்னு எனக்கு டக்குன்னு கைப்பட்டு இந்த கண்ணாடி இது பண்ணிச்சு, வலிச்சுது. அதனால் முருகர் தான் அப்படி சொல்ல ராமர் இருக்குது. பட் இருந்தாலும் முருகர் தான் ஏதோ சம்திங் ஏதோ இங்கே நடந்திருக்கு. சிவா ஓகே. இதுதான் பழைய கோவிலுங்க மக்களே. பழைய கோயில், சின்ன கோயில். வாங்க பார்ப்போம். பின்னாடி வந்து அப்படியே மலை தெரியுதா மக்களே. இங்கே பாருங்க அந்த காலத்து இது பாருங்கள் மக்களே, கல் பாருங்கள், பாலிஷ் எப்படின்னு. இப்போ பாலிஷ் பண்ணியிருக்காங்க, கருங்கல்லே கட்டியிருப்பாங்களாட்ருக்கு. சரி ரைட் போகலாம் மச்சி. மக்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே ஒரு சுற்றி வர போகிறேன். வேட்டு தரிசனம் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் போகணும். ஓகே, வேட்டு தரிசனம் உள்ளே போகலாம். வாமிச்சி முருகா ஆண்டவா இறைவா. ஓகே மக்களே, அப்புறமேல் மீட் பண்ணுறேன் மக்களே. அவ்வளோதான். இங்கே வந்து தீர்த்தம் தான் மக்களே, திருநீர்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான் சரவண பாருங்களா இங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் சாண்டில் வந்து ஒரிஜினல் சாண்டில்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா, தெரியுதா? சாண்டில் மஞ்சளா என்னென்னு தெரில, சந்தனம் தாங்க இங்கே வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குளிர்ச்சி. இங்கே தான் வந்து பிட்டோட்டி கிளாண்ட் ஆன்மா இருக்காமா அப்படின்னு சொல்கிறேன். ரைட். சுற்றி வந்துடலாம் மக்களே. அடுத்த கட்டமாக ஒரு சுற்றி வந்துடலாம். மாப்பிள்ளை வரட்டும், சரவணம் வரட்டும். சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து இங்கே என்ன கேட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து சிலையெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நாகங்கள் தான். சரிங்களா, சர்பா இருக்குமில்ல, நாகருடைய பாம்பு இருக்குல்ல, பாம்பு தான் உள்ள இருக்க மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் நாகர் வழிபாடு அப்படின்னு சொல்லி நாகர் இனம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப இந்தியாவுடைய பழமையான இனம் வந்து நாகர் இனம். ஸோ சம்திங் அந்த அப்படியே மலை இருக்கிறங்காட்டி அப்படியே வழி தோன்றலாம் வந்தது தான். அதுதான் கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். அப்படி வந்த ஒரு இதுதான் இது எல்லாமே. சரி ஓகே மக்கள், அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு கோயிலை சுற்றி வந்துடுவோம். ஏன்னா மலை இருக்குது, மலையில் தான் வாழ்ந்துருப்பாங்க. நாகர் வம்சம் வந்து வேல்பாரி கதை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நாகர் இனத்தவருக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு விஷம் தீண்டுனாலே விஷம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனம். ஆண்டவா முருகா. ரைட்டுங்க மக்களே. அப்பா உடம்புல கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. ஒரு குளியில் போட்டு வந்திருக்கலாம். தூங்கி வந்துருச்சோன்னே ஹீட் ஆகி போச்சு மக்களே. வேறு ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு எப்பவுமே அந்த அடிச்சு பகல் டைம் தூங்கினாலே இதாகிடும். கேமரா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இருட்டு கால கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குல்ல. உன்னையோட கலராக இருந்தேன். கிழிச்சே என்னோட கலவை. சரிங்க மக்களே. மக்கள் நீ அதில் போன இதில் வர எப்படி இருந்தாலும் இப்படி தான் சுற்றுது.
அடுத்து காலக்கின் வச்சு நசுக்கிற போது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடு மக்களே. இங்கே பாருங்க அழகிய ஒரு சின்ன ஒரு பார்க்கு தெரியுதா. இதெல்லாம் ஃபவுண்டைன் வந்து எல்லாம் ஆகிறதில்ல. இங்கே வேணால் முருகன் பாருங்கள் எப்படியோ உட்காந்துருக்காரு பாருங்கள், மயில் மேல் முருகன். முதல்ல வந்துட்டு இருந்திருக்கு. அதான் மயில் மேல் முருகா 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 ஓம் முருக ஓம் சரவண பவ. ஜாமுன் இருக்காரு பாருங்க மக்களே. முருகப்பெருமான் கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை, தலைவன் பாருங்க மயில் மேலே உட்காந்துக்கிட்டு ஆசீர்வதிப்பது போல், கீழே பாம்பு. சிறப்பா. இங்கே பாருங்க மக்களே, அப்படியே பார்த்தோம்ல நாகர் ஜம்முன்னு இருக்காரு பாருங்க எப்படி. செமல்ல. அடுத்த கட்டமாக அப்படியே உள்ள வந்து இந்த பக்கம் சைடு பார்க்கில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இதாங்க இவங்களுடைய பாரம்பரிய நடனமுங்க, கலாச்சாரம். கதலி ஏதோ சொல்லுவாங்கள்ல அதுன்னு நினைக்கிறேன். சரியா, அது ரிலேட்டடாக இருக்குது. அப்பா பாருங்க மக்களே, முருகேஸ்வரா சிவன் இருப்பார்ல சேம் அந்த மாதிரி. இங்கே வந்து நந்தி இருக்குதாரு. இங்கே பாருங்க ஜம்முன்னு 6 பேக்ஸோட ஜம்முன்னு இருக்காரப்பா. ஐயோ மூஞ்சி வருங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். அடாடாடாடாடா போய் கட்டி பிடிச்சி நில்லுப்போ. ஆலிஸ்மா கட்டி பிடிச்சி அப்படியே தோல் மேலே கை போட்டு நில்லு. மேலே சாஞ்சி போய் கை போட்டுன்றா. அப்படியே சரி ஓகே மக்களே, அப்படியே சுற்றி வந்தோம்னு வைங்க ஒரு அழகிய பார்க்கு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா அருமையாக நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம அங்கே வந்து தீபம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டு அங்கே போய்ட்டு அந்த தீபம் போட்டாங்க இல்லைங்க, அந்த தீபத்தை போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நைட்டு பூஜை நடக்கும் மக்களே. அது டக்குன்னு வாங்க போலவா, இங்கே உள்ள போய் நினைக்கலாம். இது அங்கே பூஜை வந்து நைட் டைம் வந்து லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு தீபத்தை காட்டுவாங்க. அப்போ அந்த முருகர் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மச்சி போலவா போய் நிற்போம். பூஜை நடத்துவாங்க, அந்த தீபாத்தனை காட்டுவாங்க. அப்போ பார்த்துட்டு அந்த கோயில் ஃபுல்லாக விளக்கு பற்ற வச்சுருப்பாங்க. அது இப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இங்கே பாருங்க மக்களே, ஐயா வந்து பெரிய விஐபின்னு நினைக்கிறேன். பாடி கார்ட்ஸோட பட்டையாக போயிட்டு இருக்காரு பாருங்க. டே எங்கப்பா பென்ஸு காரில் வந்துருக்கு அப்படிங்க தலைவர். சரிங்க மக்களே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே பழைய புது சுப்பிரமணிய சாமி கோயில் டெம்பிளுக்கு அப்படியே கிளம்பலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள் ஸ்பைசஸ் கடை தாங்க இங்கே மெயின். ஸ்பைசஸ் பொம்மை கடை, சிறப்பு. இதெல்லாம் வீட்டில் வந்து கட்டலாம். இங்கே பாருங்கள் நெல் இருக்குல்லங்க பிரதர், எடுத்துக்கிறேன். நெல் இருக்குல்லங்க மக்களே, நம்ம ஊருக்காரங்களே பண்ணுவாங்களா. நெல்லில் வந்து அலங்காரம். இது வந்து வீட்டுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இது அவுத்து சாமி படம் இல்லை மச்சி, நிலவு கால் இருக்குல்ல, நிலவு கால் அப்படி கட்டலாம். இது வந்து சுருட்டி வச்சுருக்காங்க மக்களே. நெல்மணி ரொம்ப நல்லது இதெல்லாம் கட்டினா. ரைட். அது போக நிறையா வச்சு விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அப்புறம் அந்த சாமிக்கு எடுத்து வைப்போம்லங்க, அது கண் நடக்கும் அதெல்லாம் சொல்கிறோமில்ல அந்த மாதிரி. ரைட்டு. லைட் எரியுக்காண்ணா? லைட் எரியுமேடா. ஆமாம், படம் லைட் எரியும். லைட் எரியும். இது பளிச்சு பளிச்சுன்னு நல்லா இருக்குது. புதுசுன்னு இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, 2 சைடு கடைகள். இதெல்லாம் பாருங்கள் பேக்கெட் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெல் எல்லாமே இருக்குது. சிறப்பு மக்கள். இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா கஞ்சா மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. பட் இது கஞ்சா கிடையாது. இது வந்து டீ தூள் இருக்குமில்லைங்க, அதனுடைய ஒரிஜினல் இலை. க்ரீன் டீ சரிங்களா. க்ரீன் டீ நிறையா டீயில் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. பிளாக் டீ. ஸோ டீயில் மட்டுமே பாருங்கள் மக்கள் எத்தனை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதாங்க ஸ்பைசஸ் தாங்க, ஃபுல்லாக எல்லாம் ஸ்பைசஸ் தான். மசாலாலாம் பாருங்கள், சாம்பார் மசாலா, புளியோதரை மசாலா எல்லாமே வச்சுருக்காங்க. ரசம் பவுட்ரு எல்லாமே இருக்குது மச்சிங்க. எல்லாம் இதுதான் நான் மேக் பண்ணுறது தானே. அப்படியே இங்கே பாருங்க அப்ளை காமிச்சோம்ல, அதே மாதிரி தான் மக்களே. எல்லா விதமான ஸ்பைசஸுமே இருக்குது. அவைலபிள். இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த நறுமணமே ஆளை ஈர்க்குதுப்பா. நல்லா இருக்கா? அது ஸ்ரீலங்கன் சுருள் பட்டுறா மக்களே. வியூ பயங்கரமாக நிற்கிதப்பா. இங்கே மிளகா பச்சின்னு நினைக்கிறேன். கேரளா நேந்திரம் பச்சி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். மிளகா பச்சி நம்ம ஊரில் கிடைக்கும். சிறப்பு. இங்கே பாருங்க, இது ஒரு போண்டா மாதிரி இருக்குது. பச்சிக்கு தான் வெயிட்டிங் போல்.
ஏய் பாரு மாவே பாடுறா, நல்லா இருக்குடா. கலர் பாருங்க, மாவு நல்லா இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்கு பஜ்ஜி. என்ன சாப்பிட்டு போகலாமா? எல்லாரும் இந்த மிளகா பஜ்ஜி தான் மக்களை வெயிட்டிங்க. கலரே இல்லைங்க, கலர் இல்லாமல் அது ஒரிஜினாலிட்டியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு அவ்வளோதான் ரெடி ஆகிடுது. சும்மா ஆவி பறக்க சொல்ல அண்ணா ஒரே இது டீ இல்லை இது ஒரு பிளேட் 4 பீஸ் சுட சுட. ரைட் இந்த மாபி பந்தைக்கு முந்திக்கணும், படைக்கு தள்ளி நிற்கணும். சரி இப்போ தர வேண்டிய குடிடா எட்டு சாப்பிட என்ன போய் அது ஒரிஜினல் கிளம்புங்க. அது அவன் சுட சுட சாப்பிட்றதா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த பச்சிக்கு ஏன் சுற்றி இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்க எனக்கு இப்போ தான் புரியுது. அவ்வளோ பவுஸு எப்படி இருக்கு? அப்படியே வாயில் வச்சு அப்படியே பொறுன்னு கரையுதுங்க மக்கள். மாவு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி மிளகா வச்சு எங்கேயும் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்றீங்களா? இந்த மாதிரி காரமே இல்லை, சூப்பராக இருக்கு. மாவு தான். அடுத்து பாருங்கள், அண்ணா வந்து எடுத்து நனைச்சி போட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். அழகடா. ஏங்க மக்களே இங்கே பாருங்க, தேங்காய் பாருங்க மக்களே, சுத்தமான சல்பர் போடாத தேங்காய் மாட்டிகிட்டு இருக்காங்க. வேற லெவலுப்பா, மரச்சக்கில் ஆடுதுங்க மக்களே. சரிதா? ஆஹா நல்ல நறுமணமாக இருக்குதுங்க. செம. இங்கே நிறைய விஷயங்கள்லாம் விற்றுட்ருக்காங்க. காட்டுறேன் பாருங்களேன். டீத்தூள், ஊதுபத்தி. இங்கே வேதா அப்படிங்கிற டீத்தூள் வந்து ஃபேமஸ், ப்ரீமியம் டீ. பாருங்கள் பேக்கே பாருங்கள் எப்படி, 1 kg 320 ரூபா. வாங்கிட்டு போகலாங்க, கம்பல்சரி எங்கள் அம்மாவுக்கு தேவை. இங்கே இருக்க டீத்தூளில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நிறையா வச்சுருக்காங்க மக்களே. மக்கள்ஸு நெக்ஸ்ட்டு டாய்லெட்டுக்கு வந்தேன், அதை சொல்லியே ஆகணும், அதனால சொல்கிறேன். மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபீமேலுக்கு வந்து இங்கே டாய்லெட் உள்ள ரொம்ப பெருசு, சூப்பராக க்ளீனாக இருக்குது, செமையாக இருக்குது டாய்லெட்டு. கண்டிப்பாக இங்கே அப்படின்னா இங்கே பஜ்ஜி சாப்பிட்டோம்லங்க அங்கே, அதான் நம்ம நேர் வந்து அந்த இந்த அப்பார்ட்மெண்ட் கமிஷனில் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணோன்னீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க வந்தால். இப்போதைக்கு கோயில் விட்டு வெளியே வந்திருக்கோம். 7:30 மணிக்கு தீபாதாரணையமா. ஸோ அப்புறமேல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா லக்கேஜ் ரூமுன்னு தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாம் கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுக்கு ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. பரவாயில்ல, ஃபைன். பாருங்க காலேஜ் டூர் வந்திருக்காங்க பாருங்கள். பாருமாப்பூ, காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸ்கூலாக காலேஜான்னு தெரில, ஸ்கூல் பாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மேட்ச் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஐவி தான் ஸ்கூல்ரா. என்ன நடந்தா என்ன, போனால் என்ன, நாங்கள் இப்படி தான். இது ஃபெமேலு, அது ஃபெமேலு, சென்ட்ரல் ஒரு கோடு எப்படி படுத்துருக்கு சார். இதெல்லாம் வாடா சொர்க்கம் போடா டே. நம்ம தான் நாய் மாதிரி ஓடி போயிடும், அதுக்கெல்லாம் ஜாமன் தொங்குதுங்க. மக்கள் இங்கே வாருங்க மக்களே, கூட்டம் நல்ல கூட்டமுங்க. தெரியுதா? நிறைய பேர் வந்த வண்ணமாகவே இருக்கிறாங்க. வரட்டும் 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 வரட்டும். 7:30 மணிக்கு தீபாதாரணை உள்ளே போகலாம். அந்த சுற்றி விளக்கெல்லாம் வச்சு தீபாதாரணை கட்டுவாங்க. அதை போய் நாங்கள் பார்ப்போம். பட் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. பட் நாங்கள் பார்த்துட்டு அப்போ வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம காய்ஸ் வந்து ஃபோன் இங்கே வச்சுட்டாங்க போல், ஃபோன் பண்ணால் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மக்களே, அப்போ அந்த வேல்னு சொல்லி சொன்னோம்ல, வேல் வெற்றிவேல் கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு சென்டராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம மலையேறி அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அந்த வேல் உச்சி. மேபி அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் செம்ம சில்லாக இருக்குது இப்போ. சரி மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறோம்.
ஹர மகாதேவா சம்போ சங்கரா. கூப்பிட்டாங்கடா, கால் பண்ணிட்டாங்கடா ஒரு வழியா. பாருங்க, அக்கா வந்து திருச்சிக்காரம்மா தான். அக்கா எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? எப்போ வருஷம் வருவீங்கன்னா எப்படி? இந்த சீசனா? இது என்ன சீசன் வருவீங்க? கார்த்திகை மாதம் மட்டும் வருவீங்க? கார்த்திகை மார்கழி இருந்துட்டு மாதிரி வேற பக்கம் போயிருவீங்க. ஓ, இப்போ இந்த சீசன் தான் நிறைய வருவாங்களா? ஓ சரி. துறையூரா? ஓ ரைட். அக்காலாம் துறையூருங்க மக்களே. நான் கரூர் கொடுமுடி தாங்க. நான் கொடுமுடியா? அதான் ரைட்டுங்க மக்களே. ராமேஸ்வர சங்கு தான். யூடியூப் சேனல் நேரங்கள் கழித்து மக்கள். அதுக்கடுத்து சாமி வந்து ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது. சிறப்புங்க, அருமை. பார்க்கறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அருமை. இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அரகர அரோகரா மக்களே. சிறப்பு. மாடி சுற்றி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே வந்து அந்த ஆராத்தனை காமிச்சாங்களே, அதனால் வந்து மக்கள் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆராத்தனை டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 150 ரூபா வச்சு மக்கள். நான் வெளியே போய் தெளிவாக சொல்கிறேன் எந்தடா அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு, க்ரௌட் ஆயிடுச்சு. மறுபடியும் சுற்றி வருவாங்க பாருங்கள். பல்லாக்கிலிருந்து அந்த தேருக்கு வந்து சாமி மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்க மக்களே, எல்லா இதுவும் பற்ற வச்சுட்டாங்க பாருங்கள். விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. வா, சூப்பராக இருக்குது. நல்ல கூட்டம் வராங்க பாருங்கள் அங்கேருந்து. தொட்டுட்டு பாங்க, நான் தேரை தொட்டுட்டேன். மக்களே, உங்களுக்கு ஆப்போசிட் வந்து காட்டுறேன். ஐயோ, கரெக்டான டைமிங்கில் எடுத்த மாதிரி எடுக்க முடியும். இங்கே தான் கொண்டாந்து இறக்குவாங்க மக்களே. ஏத்தனத்தை எடுக்க முடியல, இறக்குறத எடுக்கிறேன். இந்த பல்லாக்கில் தான் இறக்குவாங்க மக்களே.
மக்களே அவ்வளவுதான், இனிமையாக முடிந்தது. வெளியே வந்துட்டோம். அதுக்கடுத்து பிரசாத் அங்கே 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 மேலே எங்க இல்லை அங்கே தான் சொன்னார் அவர். இங்கே வாருங்க மக்களே, வெளியே வரது மட்டும் எத்தனை அடுக்குன்னு சொல்லி அங்கே உள்ளேருந்து ஒரு வெளியே வந்து மறுபடியும் அங்கே வெளியே வந்து மறுபடியும் இங்கேருந்து வெளியே வந்து எத்தனை அடுக்கு வந்தாச்சு. பங்காளி என்ன பங்காளி, லட்டு வாங்கலாமா? இங்கே லட்டு கொடுக்குறாங்க. லட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க, டிக்கெட் வந்து வெளியே வாங்கணும். டிக்கெட் இல்லை, ஃப்ரீயாக வெளியில் அந்த பையன் கேட்ட வெளியிலாம் அன்னதானம்மா? அன்னதானம் மணக்குதுறப்பா. பையா ஓர அன்னதானம் சாப்பிட்டியா? பங்காளி கூப்பிடுறா. போ வாரு மக்களே, அன்னதானம். ஓகேண்ணா அன்னதானம் இங்கிட்டு மக்களே. பாருங்களா, லைன் வந்தால் நீட்டாக இல்லை பண்ணுற மாதிரி இது லைனு. பாருங்க, அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு வர மாதிரி இலை பாருங்களேன். மச்சி செம்மடா, வாழை இலடா. அதே மாதிரி அரிசியெல்லாம் பாருங்கள் மக்களே, எல்லாம் டொனேட் பண்ணுறது தான், மக்கள் கொண்டாந்து வைக்கிறது தான். செம்மல்ல. அங்கே ஆக்சுவலாக அன்னதானா வாங்கிட்டீங்களா? சிறப்பு. எத்தனை லட்டு? ஒரு லட்டு 20 ரூபா. 2 லட்டு. ஓகே ஃப்ரீயா அது? தீர்த்த பாட்டில் வந்து 10 ரூபா ஒன்று. ஓகே மக்களே, நம்ம அன்னதானம் வந்து மேலே போகணுங்க மக்களே. இது மாதிரி கிடைக்கிறனால நமக்கு மிகப்பெரிய கொடுக்கணும். கண்டிப்பாக மக்களே. தேர் வடம் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து அடையங்க வடம் பிடிச்சி கிடையாது. அன்னதானம் கிடைக்கிறது 6 டைம் மூலவர் சுற்றிட்டு நம்ம சுற்றுறோமே, அது கிடைக்குமா? 6 டைமு. அதான் 6 படை 6 டைம். அங்கே கீழே பார்த்தீங்களா, அப்படியே மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். ஃப்ளாஷ் போட்டேன்னு வைங்களேன் மக்களே, வீடியோ எடுக்கிறேன்னு டைலம் சங்கடம் வரும். அதனால தான் ஃப்ளாஷ் போடாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். தட்டு பார்க்கலாம். ஓகே மேலே தட்டு எடுத்தாச்சு. நான் தெரியாதுண்ணா. இது செம்மடா, பப்பே சிஸ்டம் மாதிரிடா. அருமை. இங்கே பாருங்க மக்களே, மக்கள் எல்லாம் செமையாக சாப்பிட்டு இருக்காங்க. அருமை. சரிதா, வாங்குவோம். ஏமா சட்னி கொடுக்குறாங்க. டே தேங்க்ஸ், பரவாயில்ல. அது வேணா அப்படித்தான். இன்னைக்கு ஏன் மச்சான் சிறப்பு. நமஸ்காரம், நன்றிண்ணா. லைட்டாக வைங்கம்மா. லைட் தேங்க்யூ ஸோ மச். ரசமா குழம்பா? தேங்க்யூ. அன்னதானம் கிடச்சிருச்சுங்க. எங்கே பரவாயில்லைங்களா, வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்கிறதில்ல. எத்தனை ஆயிரம் மக்கள் சாப்பிட்ருக்குறாங்க பாருங்க. ஆஹா, எப்பா உட்காருங்கப்பா. அவ்வளோதான், ஹாப்பி. மக்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசங்க. அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து மோர் குழம்பா, பாயாசமா? ஓ சரி வாங்கி சாப்பிட்டா தெரியுமா என்னன்னு தெரில. மோரா? ஓகே இப்போ தாளிச்ச மோர் செம மக்களே. இங்கே பாருங்க, கடைசியில் பாசிப்பருப்பு பாயாசம் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம ஆளுகெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பங்காளி திருப்தியா? ரைட். சரி மக்களே, நம்ம தட்டு நம்மளுக்காக வெயிட்டிங். சாப்பிடலாமுங்க. சரிங்க மக்களே, சாப்பிட்லாம். சட்னி ஆஹா, சட்னி சூப்பராக இருக்குது. அந்த ரசத்துக்கு அந்த சட்னிக்கு அடாடா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. மக்களே, திருப்தி வேறு லெவல். அருமை மக்கள். சிங்க வாருங்க மக்களே. ஃபஸ்ட்டு வந்து ரசம் சட்னி, நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார். பாயாசம், அதுக்கப்புறம் மோர். ஆனால் அந்த பாயாசம் நான் வாங்கிட்டு வச்சுட்டேன். எனக்கு தீந்து வச்சு என்ன பண்ணுறது? சரி மக்களே, சாப்பிடலாம். எல்லாம் நன்மைக்கு. மறக்காம கூட்டிய முருகரை எல்லாரும் விசிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம மலைக்கு போயிட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். போயிட்டு வர முடியாது. அதெல்லாம் டயர்ல ஏறி இருக்கணும். ரெண்டாவது, இந்த தர்மதானாலையும் ஓகே சுப்பிரமணியாலையும் ஃபஸ்ட்டு வந்து ரசம் கொடுப்பாங்க, ரெண்டாவது துவையல் கொடுப்பாங்க, மூணாவது சாம்பார், அதுக்கப்புறம் தான் மோர், அதுக்கப்புறம் தான் பாயாசம். பரவாயில்ல. தர்மதானாலையும் அதே மாதிரி தான் ஓகே சுப்பிரமணியாவில் கர்நாடகா ஸ்டைல். மறக்காமல் எல்லாம் விசிட் பண்ணுங்க. இறையர்கள் போடுங்க கண்டிப்பாக மக்களே. இலையும் இருக்குது. நம்ம வந்து கீழே வந்து இலை, மேலே வந்து தட்டு. மக்களே, அடுத்த கட்டமாக சாம்பாருங்க. ரசத்துக்கு அப்புறம் தான் சாம்பார். ஆனால் சாம்பார்ண்ணா. ரைட், தேங்க்யூ. ஓகே மக்களே. ஏப்பா சரவணா,
சோறு தங்கி பார்த்து தனியாக போய் உட்காந்துக்கிட்டேன். ரைட்டா, நடத்து மக்களே வாங்க சாம்பாரோட சாப்பிடலாம். ஆஹா, இங்கே ரசம் அங்கே இருக்குது பங்க. இங்கே அங்கே நேராக போங்க அது ரசம். மக்கள் அடுத்து பாருங்க, சாம்பாரில் வந்து பூசணிக்காயெல்லாம் போட்டு இங்கே பாருங்க வித்தியாசமான ஒரு கலாச்சாரம்ங்க. அதாவது ரசத்துக்கு அப்புறம் தான் சாம்பார். நமக்கே தப்பாக வாங்கிட்டோமான்னு தெரியல, பங்காளி ஏன்னா அப்படி தான் சொல்கிறாப்புல. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆஹா, இதை அன்னதானே போடுறங்கிற மாதிரி போடாமல் நீட்டாக போடுறாங்க மக்களே. நம்ம 2 நிமிஷம் பேச முடியாது அப்படிங்கிறியா? என்ன 6 பேக் லைட்டாக ஒப்பி கிடக்குது. அவ்வளோதான் பங்காளி ஜம்முன்னு. ஃபைனலாக வந்து பாசிப்பயிறு பாயாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயாசம். பழனியில் வந்து அன்னதானம் சாப்பிட போவேன், மெயினாக அந்த பாயாசத்துக்காக தான் போவேன். சேம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, அடாடா கொலன்னு இல்லாமல் நல்லா கெட்டியாக எங்க வேற மாதிரிங்க. மக்கள் இங்கே பாருங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நீட்டாக கூட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே மக்களே, நீட்டாக கழுவிட்டேன். வீடியோ யூடியூப் சேனல் மக்களே கழுவிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் கொண்டு போய் வைக்கணும். நம்ம அப்புறம் கொண்டு வச்சிடலாங்க, பாய்ஸோடு கொண்டு வச்சிடலாம். ஆஹா மக்களே, இங்கே பாருங்க, நம்ம அப்பன் முப்பாட்டை முருகன் ஓம் எடி ஜம்முன்னு இருக்கிறாரா? செம மக்களே. கூகே சுப்பிரமணிய சாமி கோயிலில் வந்து சாமி வந்து இப்படி தாங்க இருக்குது. நாகத்துக்குள்ளே வந்து 6 தலையோட மயில், கீழே வந்து பாம்பு இருக்க மாதிரிங்க. சரிங்களா, இதுதான் கூகே சுப்பிரமணிய சாமி கோவில். ஓகேங்களா, சிறப்பு. ஆனால் கொடுத்து அப்படியே வாங்க லைட்டாக காமிச்சிட்டு அப்படியே வீடியோ என் பண்ணிக்கலாம். நீட்டாக கூட்டுறாங்க பாருங்கள், ஒரு பருக்க விடாமல். இங்கே பாருங்க மக்களே, மெயினிங் வந்து நாகம் தாங்க. சரிதா, அவ்வளோதான். சாப்பாடெல்லாம் மிச்சமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். நம்ம அப்பை முருகப்பெருமானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம் மகளே. அப்பனே ஆண்டவா இறைவா போலாமா? ரைட்டுங்க மக்களே, அங்கே போய் கை கழுவிட்டு அப்படியே வரணும். நம்ம ஆல்ரெடி தட்டெல்லாம் கொடுத்ததுனால இப்படி இந்த சைடு வந்தாச்சு. அதாவது இங்கே தான் தட்டெல்லாமே ஒப்படைச்சிட்டு அப்பா செம மக்களே. தேர் பாருங்க மக்களே, அப்படியே தேர் பார்த்தோம்ல. 6 டயரா இப்படி? உள்ள அதை நான் பார்க்கவே இல்லைங்க. செம்ம. நம்ம எல்லாம் 4 சக்கரம் தான் இருக்கும், இதில் பாருங்க 6 சக்கரம். செம்ம மக்களே. பரவாயில்லப்பா, இவங்க நம்மளை விட பயங்கரமாக இருக்காங்க. அதுக்கு வேணால் 4 டயர் தாங்க அந்த தெருக்கு, குட்டி தெருக்கு. இது பெரிய தெரு, இது கோபுரம். பங்காளி எப்படி இருந்தது பங்காளி ஓவராலா? சரி ஓகே. எங்கே அவனுங்க மாப்பிள்ள? சரி ரைட். அண்ணா நன்றி, தேங்க்ஸ், தன்யவாத். ஓகே, அவ்வளோதான் மக்களே. தட்டுக்கணும் இங்கே தான் கொடுக்கணும். நீட்டாக கலையை கொடுத்துட்டு டாடா பைசி சொல்லிட்டு கிளம்பலாம். மக்கள் கூகே சுப்பிரமணிய சாமி கோவிலில் முருகர் வந்து இப்படி தான் காட்சி அளிக்கிறார். சரிங்களா, மயில் மேலே உட்காந்துக்கிட்டு தலைவர் ரெட்டைக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு 6 தலையோட, ஓகேங்களா, 6 முகத்துடன் காட்சி அளிக்கிறார். ஓகேங்களா, சிறப்புங்க மக்களே. இத்துடன் இந்த வீடியோ பதிவை நான் சிறப்பாக மகிழ்ச்சியாக முடித்துக்கொள்கிறேன். நம்ம சரவண பைபிளை காண மழை வந்துருக்குங்க மக்களே. மழை வந்துக்கிட்டு இருக்கு, கொஸ்தூரல் போடுது. இது இயற்கையாக பார்த்து நம்மளுக்கு கொடுக்குற தீர்த்தம். சரிங்களா மாப்பிள்ள? ஹாப்பியா மாப்பிள்ள? ஆமாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, நானும் ஹாப்பி. ஓகே சாரி, எல்லோரும் ஹாப்பி மக்களே. ஓகே, அவ்வளோதான் மக்களே. நின்று ஃபோட்டோ போட்டு கண்டிப்பாக நீங்களும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கூகே சுப்பிரமணிய சாமி கோயில் வந்து நம்ம முப்பாட்டன் நம்ம எல்லாருடைய முப்பாட்டன். ஓகேங்களா, தமிழ்னு மட்டும் சொல்ல வேண்டாம். இங்கே அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அவ்வளோ இதாக வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சாப்பாடு அன்னதானத்தில் எல்லாமே போடுறாங்க. கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீண்டும் நீங்கள் கூகே சுப்பிரமணிய சாமி கோயில் சொல்லி மேப்பில் போட்டாலே வந்துடும். ஓகே மக்களே, ஹாப்பி. நம்ம முப்பாட்டை முருகன் நம்மளை வந்து சும்மா அனுப்பிடுவாரா? நல்ல தரிசனத்தை காட்டி நல்ல சாப்பாடு போட்டு வயிறு நிறைய சாப்பாடை போட்டு திருப்தியாக அனுப்பி சுட்டார். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன் மக்களே. அதுவரை உங்கள் கேசோட பாய் சிங்க மக்களே. பாய், ஹாப்பி. அவ்வளோ மக்களே. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நைட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே தங்கிக்கலாம். ஓகேங்களா, தங்குறதுக்குலாம் இடம் இருக்குது.
பார்த்தீங்களா படுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே பாய் 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 பாய்.